இருக்கும், ஈக்குவேட்டர் வந்து பல்ஜ்டா இருக்கும் அண்ட் போல்ஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும். அப்போ ரேடியஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ ரேடியஸ் மாறுதுன்னா வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் மாறும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் இதுதான் சென்டர். இங்க இருந்து ஈக்குவேட்டருக்கு பார்க்குறோம், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த ஈக்குவேட்டர். அண்ட் இங்க இருந்து போல்ஸ்க்கு பார்க்கலாம், இது வந்து ரேடியஸ் ஆஃப் த போல். ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார்முலா G is equal to gm by r square. ஓகே, ஸோ இப்போ போல்ஸ் பார்க்கலாம். போல்ஸ்ல நமக்கு ரேடியஸ் வந்து கம்மியா இருக்கு, கரெக்டா? அப்போ ரேடியஸ் ஆஃப் த போல் வந்து கம்மியா இருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த போல் வந்து கிரேட்டரா இருக்கும். ஏன்னா ஜியும் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதே வந்து ஈக்குவேட்டர்ல பார்க்கலாம். ஈக்குவேட்டர்ல ரேடியஸ் ஆஃப் த ஈக்குவேட்டர் அதிகமா இருக்கு கம்பேர் பண்ணும்போது. அப்ப அந்த இடத்துல G at the equator will be less. அப்ப அந்த இடத்துல ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறும். அப்ப ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாறனால பர்சனோட வெயிட்டும் மாறும். பிகாஸ் weight is equal to mass into acceleration due to gravity. mass வந்து கான்ஸ்டன்ட். அப்போ G மாறுதா? G மாறுச்சுன்னா weight மாறும். அப்போ ஒரு பர்சன் போல்ஸ்ல இருந்து ஈக்குவேட்டர் போனாலும் சரி, ஈக்குவேட்டர்ல இருந்து போல்ஸ்க்கு போனாலும் சரி, நமக்கு G மாறுறனால வித் ரெஸ்பெக்ட் டு தட் weight ஆஃப் த பர்சன் மாறும்.